யானைகள் இனம் தற்போது அழிந்து வரும் விலங்குகள் பட்டியலில் இணைந்துள்ளது. இதனை பாதுகாக்க வருடந்தோறும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி சர்வதேச யானைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன், இந்த வார்த்தைக்கு பொருத்தமான உயிரினம் யானை. வன விலங்குகளால் வேட்டையாடப்படாத, மனிதர்களால் வேட்டையாடப்படும் விலங்கும் யானைதான். சராசரியாக 70 ஆண்டுகள் வரை வாழும் இந்திய யானைகள் தற்போது அருகி வருகின்றன. உணவுக்காக நாளொன்றுக்கு பல கிலோமீட்டர் தூரம் வரை இடம்பெயரும் யானைகள் தங்களுக்கென வழித்தடங்களை காலம் காலமாக பயன்படுத்துவது அவற்றின் தனிச்சிறப்பு. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது விதைகளை பரப்பி சோலைக்காடுகள் உருவாக காரணமாகிறது. 1.5 கிலோமீட்டருக்கு அப்பால் மனித நடமாட்டம் இருந்தாலும் கண்டுபிடிக்கும் அதிநுகர்வு திறன் கொண்டவை யானைகள். காட்டில் பல தாவரங்கள், பல மரங்கள் யானை இருந்தால் மட்டுமே அங்கு வாழ முடியும். என்ன காரணம் என்றால், யானை சாப்பிட்டு அதற்கு செரிமானமாகுவதற்கு 40 to 70 மணி நேரம் ஆகும். அந்த 40 மணி நேரத்துக்கு மேலாக அது சாப்பிட்ட தாவரங்கள் அதன் வயிற்றில் ஊறி வெளிவருகிறது. சில தாவரங்களுடைய விதைகள் அப்படி அந்த 40 மணி நேரம் அதனுடைய செரிமான பகுதியில் ஊறி வெளிவந்தால் மட்டுமே அவை முளைக்கும் தன்மை பெற்றிருக்கின்றன. யானை இருந்தால் மட்டும்தான் அந்த தாவரங்கள் புதிதாக காட்டில் முளைக்கும். யானை இல்லை என்றால் அவை முளைக்கிற வாய்ப்பு இல்லாமல் போகும். அதேபோல் யானை வலசை போகிற போது ஒரு நாளைக்கு 20-30 கிலோமீட்டர் நடக்கும். ஒரு இடத்தில் சாப்பிட்ட ஒரு உணவினுடைய விதையை 40-50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் விதைப்பரவல் செய்கிற வேலையை யானை செய்கிறது. அழியும் உயிரின பட்டியலில் யானைகள் சேர்வதற்கு காரணம் அவற்றின் வழித்தடத்தை மனிதர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டதுதான். இதனால் குடியிருப்பு பகுதிகள், விளைநிலங்களுக்குள் யானைகள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்துவதோடு உயிரிழப்புகளும் ஏற்பட காரணமாகின்றன. சில நேரங்களில் தடம் மாறி பயணிக்கும் யானைகள் ரயிலில் அடிபடுவது, மின்சார வேலிகளில் சிக்குவது போன்றவற்றாலும் உயிரை விடுகின்றன. ஒரு வலசை போய் திரும்பி வருகிற யானைகள் இந்த கட்டிடங்களால் மறிக்கப்படுகிற போது அவர்களுக்கு வழி தெரியாது. வழி தெரியாத யானைகள், ஆனால் அதுக்கு பசிக்கும். ஒரு நாளைக்கு 15 மணி நேரமாவது அது சாப்பிட வேண்டும். பசித்த யானைகள் உணவு தேடி வேறு இடத்தில் அலையும் போது ஒரு புதிய இடத்துக்கு, இதுவரையும் தான் வராத இடத்துக்கு வருகின்றன. அங்கே நம் விவசாயி சோளம் போட்டிருப்பார், கம்பும் போட்டிருப்பார், வாழை போட்டிருப்பார். யானையை பொறுத்த அளவில் அது நம்முடையது என்று தெரியாது, தனக்கான உணவு என்று சாப்பிட ஆரம்பிக்கிறது. சாப்பிட ஆரம்பிக்கிற போது தன்னுடைய விவசாயம் பாதிக்கப்படுகிறது என்று விவசாயி துரத்த ஆரம்பிக்கிறார். கல்லடிக்கிறார், பட்டாசு வெடிக்கிறார். அது ஓடுகிறது. அந்த யானைகள் வழித்தடத்தை மறித்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் யானைகளுடைய வாழ்விடங்களை காப்பாற்ற முடியாது. வாழ்விடங்களை காப்பாற்றாமல் யானையை காப்பாற்ற முடியாது. யானைகள் தடையின்றி நடந்து போவதற்கு, அவற்றை காப்பாற்றுவதற்கான புதிய சட்டங்கள் நம் தேவைப்படுகிறது. இதை அரசு பரிசீலிக்க வேண்டும். யானைகளின் சர்வதேச பாதுகாப்பு தினத்தை கடைபிடிக்கும் இந்த தருணத்தில் யானை வழித்தடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், அவற்றின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் தேவையான நடவடிக்கைகளை வனத்துறையினர் எடுக்க வேண்டும் என்பதே வனவிலங்கு ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.